தேவதூதர்கள் வயல்வெளியில் இயேசு பிறந்ததை அறிவித்தது ஏன்? அறுப்பறுத்த பிறகு வயல்வெளிகளில் இருக்கும் தாள்கள் மற்றும் புல் வளர்ச்சியை ஆடு மாடுகள் தின்னும். அதை மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்துவார்கள். மேய்ப்பர்கள் இரவிலும் அங்கு தங்கி பல நாட்கள் தொடர்ச்சியாக ஆடுகளை மாடுகளை மேய்ப்பதுண்டு. பெத்லகேம் ஊரில் இயேசு பிறந்த அந்த இரவில் மந்தை மேய்ப்பர்கள் தங்கி ஆடுகளை மடக்கி காவல் காத்திருந்த அந்த வயல் போவாஸ், ரூத் இவர்களுடையதாகும். அங்கேதான் மோவாப் நாட்டிலிருந்து கர்த்தரை உயிராய் நேசித்து தன் தேசத்தையும் தன் பெற்றோரையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு வந்த அந்த ரூத் என்னும் பெண்மணி ஏழையாய் அறுப்பறுக்கிறவர்களுக்கு பிறகே அரிகளை பொறுக்கி கொண்டு வந்தாள். அப்போது போவாஸ் என்னும் அந்த நிலத்துக்காரன் அங்கே வந்து அறுப்பறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்று வாழ்த்தினார். பின்னர் ரூத்தை பற்றி விசாரித்தார். அதன் பிறகு அவளை திருமணம் செய்து கொண்டார். இப்போது அந்த வயல் ரூத்தினுடையதாயிற்று. பின்னர் அவளுடைய வம்சத்தில் தாவீது பிறந்து அவர் அந்த வயலிலேதான் தன் ஆடுகளை மேய்த்தார். அநேக சங்கீதங்களை இயற்றி இசையமைத்து பாடி தன் தம்புருவை மீட்டிய வயல் அதுவே. ஒரு விசை ஒரு சிங்கமும் இன்னொரு விசை ஒரு கரடியும் ஆட்டுக்குட்டிகளை பிடித்து சென்றபோது அவைகளை கொன்று ஆட்டுக்குட்டிகளை விடுவித்ததும் அந்த வயல்தான். நூற்றாண்டுகள் கடந்த பின்னரும் தேவன் அந்த வயலை மறக்காமல் அங்கே இருந்த மேய்ப்பர்களுக்காக தமது தேவதூதனை அனுப்பி தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார். லூக்கா 2:10. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இவ்விதம் அந்த தேவதூதன் அறிவித்தவுடனே திரள் கூட்டமான பிற தேவதூதர்கள் அங்கே வந்து முதலாவது கிறிஸ்மஸ் பாட்டாராதனையை பாடி நடத்தினார்கள். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மனுடரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவு. மனுடரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவு என்று பாடினார்கள். பிற இனத்து மோவாப் தேசத்து பெண்ணாயினும் கர்த்தர் மேல் ரூத் வைத்த அன்பை விலை மதித்து தேவன் ரூத்துடைய வயலை கனம் பண்ணினார். அவளுடைய சந்ததியிலே இயேசு பிறந்தார். தேவன் அவரை நேசிக்கிறவர்களையும் அவரை கனம் பண்ணுகிறவர்களையும் கனம் பண்ண தவறுவதில்லை.